வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான, டேஸ்டியான அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி இந்தியன் பிரெட்ஸ் அண்ட் வெஜ் புலாவ்க்குலாம் அருமையாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரேவியில் ஆட் பண்ணக்கூடிய சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு மற்றும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 400லேருந்து 500 கிராம் அளவு சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த மேரினேட் நம்ம சிக்கனை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு அடுத்து ஒரு 30 to 35 மினிட்ஸ் இதை மேரினேட் பண்ணிப்போம். நம்ம சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதை குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடு ஆனதன் பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து பேனில் ப்ளேஸ் பண்ணிப்போம். இந்த சிக்கனை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 12 to 14 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிப்போம். நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அடுத்து நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதன் பிறகு இதில் 3 வெங்காயத்தை நல்லா ஃபைனாக அரைத்து சேர்த்துக்கலாம். கூடவே 3 தக்காளியை நல்லா ஃபைனாக அரைத்து சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு மற்றும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 10லேருந்து 15 நிமிடம் நல்லா குக் பண்ணிப்போம். நம்ம மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணி வச்சுருக்க 200 ml அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்து 200லேருந்து 250 ml அளவு தண்ணி சேர்த்து ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அதன் பிறகு இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம்.
நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வேண்டானா பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கூட மேலே சேர்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். சேர்த்ததன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.